தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
மீட்ட தேவன். அந்த கடைசி சரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த கடைசி சரணத்தை விசுவாசத்தோடு பாடலாம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அபிதமாய் வசனம் சொல்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவன். எனவே நாளையத்தில் பிரசன்னமாய் இருக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவ கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே என்கிற அந்த சரணத்தை மறுபடியுமா எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடப்போகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவதற்கு சர்வவல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தேவனுடைய உயர்த்தி இந்த வேளையில் மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. விசுவாசத்தோடு பாடுவோமா? என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளை நீர் மாற்ற போதுமானவர். கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமத்தை எப்பொழுதும் உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பாடலாக, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரியவில்லை என்றாலும் எளிமையான வரிகள் கற்றுக்கொண்டு பாடுவோம். ஆண்டோடைய நல்ல நாமத்தை உயர்த்துவோம். அவரே தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நம்ம ஏந்தி சுமந்து இந்நாள் வரை, இந்த 2024 வருஷத்தில் செப்டம்பர் 29 வரை நம்மை நடத்தினவர், தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துவதற்கு, நம்மை முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். எனவே எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பையரெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பையரெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். இந்த 9 மாதங்கள் அவர் நமக்கு பாராட்டின அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய நேசம். அல்லேலூயா. ஒவ்வொன்றாய் எண்ணி கண்களை மூடி, எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி ஆவியானவர் அசைவாடுகிற நேரம், அவர் ஆளுகை செய்கிற நேரம், அவர் நம்ம மத்தியில பிரசன்னமாயிருக்கிற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? மறவேன் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நான் மறவேன் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஆண்டவரே என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் என்னை விசாரித்தீர், ஒவ்வொரு நாள் என்னை தேய்ச்சினீர், ஒவ்வொரு நாள் என்னை தைரியப்படுத்தினீர், ஒவ்வொரு நாள் என்னை பலப்படுத்தினீர். உடைய வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. அந்த 9வது மாதத்தின் இந்த கடைசி மனமகிழ்ச்சி நாள்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை அவர் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்த தேவன். அல்லேலூயா. நம்மை கண்மணி போல காப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். வெள்ளம் போல, சத்துரு வெள்ளம் போல
போராட்டங்கள் எதிர்த்து வந்தது உண்மைதான். நாம் அடிந்து போவோம் என்று நினைத்த எத்தனையோ நேரங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் நம்மை விடவில்லை. கர்த்தர் நம்மை தாங்கினார், கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாத்தார். நம்மை தோளில் தூக்கி சுமந்து இந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன். ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா, நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பன். அநேக நேரங்கள்ல யாரோ நம்ம விசாரிக்கலன்னு கவலைப்படுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு நாள் நம்மை விசாரித்து நடத்துகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவேன் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறவேன். இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் போற்றுவேன், இன்னும் நாமத்தை உயர்த்துவேன், இன்னும் ஆராதிப்பேன் ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே, அத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறீரப்பா. அத்தனை கிருபைகளை ஆண்டவரே தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஆண்டவரே என் வாழ்க்கையில தேவன் பொழிந்தருள பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாய் துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வர வேண்டுமானால் அவரால் மாத்திரம் நம்முடைய. எனவே என் வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நான் பாடி துதிக்கிறதான வேளையில ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஒரு விசுவாசத்தினால் என்னை நிரப்புவீராக. ஆண்டவரே விசுவாச அறிக்கை செய்கிறதான வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கத்தக்கதாய் நீரே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஆண்டவரே. என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். கரங்களை உயர்த்தி செல்வோமா. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு
வீணானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, வீணானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சீரப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சீரப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். மீண்டும் ஒரு முறை காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். ரிக்காத்தானா ஷாபானாத்தா ரிக்காபானாத்தானா ராஷ்கா. ஆகும் செய்கிறவரே, சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. ரிக்கத்துரவ ஷபரிப லக்கத்தரதனா ரிபஹஷ்யாரவௌதியானவரா செய்து முடிப்பவனீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவனீரே. கர்த்தருடைய தொடுதலை பெற்றிருக்க ஜனமே, கர்த்தருடைய நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அடைபட்ட வாசல் திறக்கப்படட்டும், அடைபட்ட வழிகள் திறக்கப்படட்டும், அடைபட்ட வாசல் திறக்கப்படட்டும். காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் அவர், காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் உன் தெய்வம். நம்பிக்கையுடைய ஆவியானவரால் ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகச் செய்கிறவர் அவர். ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரித்திகவோ சிபஹதனா ரிபஹ சப்துனமரஹதன பரமதனா ரியாசினஹதன பரமதனா. இயேசுவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு இது ஒரு பதிலாக தருகிறார். இந்த வசனத்தையே, வாக்கு தத்தத்தையே உங்களுக்கு ஒரு பதிலாக கர்த்தர் தருகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய ஆவியானவர் விளம்புகிறதாவது, கர்த்தருடைய ஆவியானவர் விளம்புகிறதாவது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. அவர் ஆளை நிறைவான பலன் உண்டு. ஹalleluya ஷரபா ஹalleluya ஹalleluya ஓ ஷரபா ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் அவர் நிழலிடுவார். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கும். சபையே, சபையே, நீ ஆவியில களிகூறு,
ஆவியிலே களிகூறு, பரிசுத்த ஆவியிலே களிகூறு. பரிசுத்த ஆவியினால் என் உள்ள மக்களிப்பால் துள்ளியது, பரிசுத்த ஆவியினால் என் உள்ள மக்களிப்பால் துள்ளியது. இதோ நம் இருதயத்தை துள்ள பண்ணுகிற ஆவியானவர், நம் இருதயத்தை நிரப்புகிற ஆவியானவர், நம் இருதயத்தை நிரப்புகிற ஆவியானவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாத்திரத்தையும் தாகத்தோடு இந்த நாளிலே நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, hallelujah, oh rasha, hallelujah, hosanna, hosanna, hosanna in the highest, hosanna, hosanna, hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of pride. We exalt the Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of pride. We exalt the Lord our God. Glory to the King of Kings. Mahimai, mahimai, mahimai Raja Rajanukke. Mahimai, mahimai, mahimai Raja Rajanukke. உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடன் ஆமென். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஹோசானா, ஹோசானா, உன்னதனாய. ஹோசானா, ஹோசானா, உன்னதத்தில் ஹோசானா. உம்மை உயர்த்திடுவோம். ஆமென். துதி நிறைவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த துதியோடு கூட கர்த்தரே நீர் கமஷகரதனா. ஹோசானா, அவர் ஒருவருக்கே ஓசன்னா. அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திர. அவர் ஒருவர் மாத்திரம். எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லா கண்களை மூடி நல்ல கையை தட்டி பாடு, நல்ல ஆவியில் நிரம்பி பாடு. வாலிப பிள்ளைகள் எல்லா கைகளை கண்ணை மூடி கையை தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை உணர்ந்து பாடுவோம். ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார். தேவ ஆவியானவரை நிரப்புவார். தேவ ஆவியானவரை நிரப்புவார். தேவ ஆவியானவரை நிரப்புவார். ரிகஷகரத்துனபலா ரிபஹஷ்யாரதலஹலபரதலபரபதலா ரிபஹஷப்துனவரதியாலரபதலபரபா. இயேசுவே ஓரிபதலஹரபா. வல்லமை 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 ஒவ்வொருவரை நிரப்புவதாக. தேவ வல்லமை நிரப்புவதாக. தேவ பிரசன்னம் நிரப்புவதாக. வாய் திறந்து பாடு. வாலிபனே, வாலிப தம்பி, வாய் திறந்து பாடி ஆராதி. ரிகா துரபா ஷாகா ரிபஹஷரபல ரதுன பலபரபா. கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. ஒரு ஷரபா. ஹalleluya. ஓ இயேசுவே.
ஆண்டவர் எதற்கும் நிகரில்லாதவர், யாருக்கும் நிகரில்லாதவர். அவருக்கு நிகர் அவர் ஒருவரே, அவருக்கு நிகர் அவர் ஒருவரே. ஒருவரும் அவருக்கு நிகர் அல்ல, ஒருவரும் அவருக்கு நிகர் அல்ல. நிகரே இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நிகரே இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நிகரே இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நிகரே இல்லா தேவன் நீ, நிகரில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன், எல்லார் கரங்களை உயர்த்தி நிகரில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எல்லாரும் சேர்ந்து ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. மீண்டும் ஒரு முறை நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமா. உணர்ந்து சொல்வோமா? எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே.
புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரையே ஆயுள் எல்லாரும் சேர்ந்து என் ஆயுள் முழுவதும் அற்புதமாக்கிற இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் சபையார் பாடுவோம். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் சபையார் பாடட்டும். ஆக்கின எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே அவர் நிகரில்லாதவர். ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நானும் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனா இந்த உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் நிகரில்லாதவர். இந்த தெய்வம் யாருக்கும் எதற்கும் நிகரில்லாதவர். ஒரு நிகரே இல்லாத தெய்வத்தை தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிற தெய்வம் அவர். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தீரே. ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு தந்தீரே. உலகம் எவ்வளவோ விஷயங்கள்ல தடம் புரண்டு கிடக்கிறது. ஜீவனுள்ள தெய்வத்தை கண்டுபிடிக்க தெரியவில்லை. ஜீவன் அல்லாதவைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்களே. ஜீவனுள்ள தெய்வத்தை கண்டுபிடிக்க தெரியலையே. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 13 முதல் 15 வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் கேட்கப் போகிறதான இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார்.
என்ன அந்த நம்பிக்கை நிச்சயம் என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு பொசிஷன். நாம் பல துறைகளிலே இருக்கிறோம். பல துறைகளில் இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பொசிஷன், நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கணும். பொசிஷன் அல்லது ஸ்தானம், நான் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது வழக்கம். அந்த ஸ்தானத்துக்காக, அந்த பொசிஷனுக்காக பிரயாசப்படுவதும் நமக்கு வழக்கம். ஏன்னா அதை வெளியில் சொல்லும்போது நான் இந்த இடத்துல இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் நாம் எல்லாருமே ஒரு ஸ்தானத்தை விரும்புகிறோம், ஒரு பொசிஷனை விரும்புகிறோம். ஆனால் இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே ஒரு பொசிஷனை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களையும் என்னையும் ஒரு பொசிஷன் கொடுத்துத்தான் அனுப்பியிருக்கிறார். தேவன் எதை செய்தாலுமே அதில் நம்ம சில நேரத்தில் ஏன்பா இதை செஞ்ச, சும்மா செஞ்சேன் அப்படி நம்ம சொல்கிறது போல் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு பதிலே கிடையாது. எதையுமே அவர் சும்மா செய்வதே கிடையாது. எதை செய்தாலும் ஒரு பர்பஸோடு தான் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் படைத்த படைப்புகளை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் எதை படைத்தாலும் அதனுடைய பலன், அதனுடைய பிரதிபலன், அந்த நோக்கத்தை அறிஞ்சுதான் அவர் படைக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் ஒரு உலகத்துக்கு தேவை, அது நல்லது என்று கண்டார். இப்படி ஒவ்வொன்றையும் படைக்கும் போதுமே அதை எல்லாமே நல்லது நல்லது, இது தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா? இப்போ இந்த ஆலயத்தை பாருங்க, சுற்றி பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இல்லாத பொருள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த உள்ள ஆலயத்துக்குள்ள ஏதாவது இது வேஸ்ட்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஏதாவது பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒன்று இருக்குதா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏதாவது இங்கே ஆகாத பொருள் ஏதாவது இருக்குதா? தேவையில்லாமல் இடத்த காத்துக்கிட்டு ஏதாவது இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே தேவையோடு, தேவையுள்ள பொருள் தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனே தேவையில்லாத எந்த பொருளையும் நம்ம கொண்டு வர்றதில்ல, தேவையோடு தான் நம்ம எல்லா பொருளையும் வச்சுருக்கிறோம். அப்போ ஆண்டவர் மட்டும் நம்ம தேவையில்லாமல் நம்மளை படைப்பாரா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதாமா? அப்போ நம்மை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்துத்தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சில பேர் என்ன செய்து கொள்கிறார்கள் என்றால், நம்மளை குறித்து சொல்லும்போது அவர்கள் தங்களையே வருத்தி கொள்வார்கள். என்னன்னா, என் கஷ்டம் என்னைக்கு போக போதும், எதுக்கு தான் என்னை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு, எதுக்கு தான் என்னை பூமிக்கு பாரமாக வச்சிருக்கிறாரு, தெரியாதனமாக வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் மாற வேண்டும். எப்படி இந்த ஆலயத்தில் ஒரு பொருள் கூட பிரயோஜனம் இல்லாத பொருள் இல்லையோ, அதுபோல கடவுளுடைய படைப்பிலும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றுமே இல்லை. அவர் படைத்த படைப்புகள் எல்லாமே பிரயோஜனமானவைகள். அப்ப அவருடைய படைப்பில் உயர்ந்த படைப்பாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் பிரயோஜனமானவர்கள். நீங்கள் ஒருவரும் பூமிக்கு பாரம் அல்ல, நீங்கள் ஒருவரும் குடும்பத்துக்கு பாரம் அல்ல. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க தம்பி, நல்லா பிரிஸ்கா உட்காருங்க. நீங்கள் ஒருவரும் பாரம், இந்த உலகத்துக்கு பாரமானவர்கள் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களையே வருத்தி கொள்வார்கள். என் நேரம் சரியில்லை, என் தலையெழுத்து சரியில்லை, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலை, நான் வாழ்ந்துதான் ஆகணுமா,
என்று நம் வாழ்க்கையை நாமே நொந்து கொள்வது வழக்கம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி சொல்வது பாவம். நீ அப்படி சொல்லுவது பாவம். உங்க வாழ்க்கையை நீங்கள் வருத்தி கொள்வது பாவம். நீங்கள் பிறந்த யோபு சொல்றார், தன் பிறந்த நாளை சபிக்கிறார். அப்படி சபிப்பது கூட பாவம் தான். காரணம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனதின் காலத்திலே அதனை அவர் நேர்த்தியாய், அல்லேலூயா, அவருடைய படைப்புல சற்றும் பிசகுவதில்லை. அவர் படைப்புல இப்படி செஞ்சுட்டேனா, இல்லை அதை தூக்கி ஓரமாக போடு, வேற கொண்டு வர்றேன் அப்படிங்கிறதே இல்லை. ஆண்டவர் படைப்பு எப்போவுமே அது ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்புல ஏனோ தானோங்கிறதே கிடையாது. அதனால அவருடைய படைப்புல வந்த நீங்களும் நானும் நம்மளும் ஒரு ஏனோதானன் வந்தவர்கள் அல்ல, தேவ திட்டத்தின்படி வந்தவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்க வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து கசந்து கொள்ளாதிருங்கள். இந்த உசுரை வச்சு காட்டினா என்ன, இதெல்லாம் ஒரு பிழைப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் உங்களை நீங்கள் கனவீனப்படுத்தாதீர்கள். உங்களை ஒரு நாளும் சிறுமைப்படுத்தாதீர்கள். காரணம், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார். அல்லேலூயா. என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எதுக்குப்பா என்னைய படைச்சிங்க? சண்டையில் வேணா கேட்டிருப்போம். ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா, இந்த உசுரை வச்சு காட்டினா என்ன, ஆண்டவர் எடுத்துக்கிட்டு தான் போயிட்டா என்ன அப்படின்னு வேணா கேட்டிருப்போம். அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. ஒரு நாளும் களிமண் பார்த்து குயவரை பார்த்து பேசக்கூடாது. களிமண் பார்த்து குயவரை பார்த்து பேசினா என்ன அதுக்கு ஆகிறது? அந்த குயவன் அவர் தமது சித்தத்தின்படி அந்த களிமண்ணை அவர் வணைகிறார். அவர் விரும்புகிற பாத்திரமாய் வணைகிறார். நாம் செய்ய வேண்டிய வேலை, நாம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்ம விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் படைத்ததோடு மாத்திரமல்லாமல் நமக்கு ஒரு பொசிஷனோடு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். என்ன பொசிஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? 2 பொசிஷன் வச்சிருக்கிறார். 1, நம்மளை உப்பாக வச்சிருக்கிறார். 2வது, நம்மளை வெளிச்சமாக லைட்டாக வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். You are the salt of the world. நீங்கள் இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பு. இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சம். இந்த உப்பும் இந்த வெளிச்சமும் சாதாரணமானது அல்ல. இப்ப அக்டோபர் 2ஆம் தேதி சாப்பாடு பொறுப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பலசரக்கே வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம் சாப்பாட்டுக்கே. நம்ம ஸ்தாபனம் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை. இப்போ நான் ஒரு 6 லட்சம் ரூபா பொருளை நான் வாங்குகிறேன். பலசரக்கு, காய்கறி, அரிசி, பருப்பு, சிக்கன், அப்படி எல்லாமே வாங்குகிறோம். ஒரு 6 லட்சம் ரூபா அதில் செலவு பண்ணுறோம். இந்த 6 லட்சம் ரூபாயில் சமைக்க போகிற அந்த சாப்பாட்டை ஒரு 300 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ வாங்கக்கூடிய உப்பு அதில் போட்டால் தான் அந்த 6 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா பொருளை நம்ம சாப்பிட முடியும். இல்லாட்டா சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். உப்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு பிரயோஜனமான பொசிஷன்ல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும். உப்பு எந்த அளவுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு அத்தியாவசியமோ அந்த அத்தியாவசியமான நிலையில தான் ஆண்டவர் உங்களை எண்ணெயும் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு உப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வைத்திருக்கிறார் இந்த தேசத்துல, சபையில. 2வதாக அவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருள் இருக்கிற அறையில வெளிச்சம் இல்லை என்றால் எந்த பொருளையும் நாம் அனுபவிக்க முடியாது. அப்ப அனுபவிக்கணும்னு ஒன்று இருந்தா அங்க என்ன தேவை?
வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த பொசிஷன் நம்ம கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை எல்லாமே ஏதோ உங்க வீட்டுக்கோ உங்க தெருவுக்கோ அல்ல, தேசத்துக்கு, உலகத்துக்கு, பூமிக்கு. ஆண்டவர் நம்மளை உலகத்துக்கும் பூமிக்குமான உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குரியவர்கள் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்துக்குரியவர்கள் அல்ல, ஏதோ ஒரு வீட்டுக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானம் தேசத்துக்கும் பூமிக்கும் உலகத்துக்கும் வைத்திருக்கிறார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு உற்சாகம் வரமாட்டேங்குதே. அல்லேலூயா. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க வடநாட்டில் சொன்னோம்னா ஜனங்கள் எந்திரிச்சுன்னு அல்லேலியா சொல்றான். நீங்க அல்லேலியா சொல்றதுக்கே ஒரு அல்லேலியாவுக்கு ஒரு 3 ரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்பாடா, உண்மையாவே ஆச்சரியங்க. நம்ம அங்க வடநாட்டில் அல்லேலியான்னு சொல்லிட்டாவே அவன் எந்திரிச்சுன்னு அல்லேலியா அப்படிங்கிறான். அந்த வார்த்தை அவனை தூண்டுது, அந்த வார்த்தை அவனை குஷிப்படுத்துது, அந்த வார்த்தை அவனை ஆரவாரம் செய்ய தோணுது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை எப்போ வந்தாலுமே அது அக்களிப்புக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. அது அக்களிப்பாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே உள்ளத்தை தட்டி எழுப்பும். அதை உணரணும், அதை உணரணும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள அது இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். உப்பு என்கிற ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். வெளிச்சம் என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு நாளும் நம்மை குறைத்து மதிப்பிட்டு நம் வாழ்க்கையை சோர்வடைய செய்ய வேண்டாம். உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் மனக்லேசத்துக்குள்ள கொண்டு போக வேண்டாம். அண்ணா சொன்னது போல, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசம் நொந்து கொண்ட வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் நம்மளை ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, உங்க மனசை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒரு குறையா வைக்கல, ஒரு நோக்கத்தோடு தான் இங்க வச்சிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாளை உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார்னா, ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, ஏதோ உங்களை கொண்டு ஏதோ செய்ய போகிறார், ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார், அதுக்காக தான் ஆண்டவரை வச்சிருக்கிறார். ஆக நான் சொல்ல வருகிற இந்த முதலாவதாக நான் சொல்ல வர்ற காரியம், மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னபடி, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த ரெண்டும் நம்மை ஆண்டவர் ஒரு மேன்மையுள்ள ஸ்தானத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இது முதல் காரியம், நம்மளை மேன்மையுள்ள ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் உப்பாக போகிறது இல்லை, நீங்க உப்பாகத்தான் இருக்கிறீங்க. கடந்த காலம் உப்பாக இருக்கிறீர்கள். ஆனா இப்ப என்ன செய்யணும்? உப்பானது சாரமற்று போனால், இப்ப அதான் முக்கியமான. நீங்க உப்புங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா இந்த ஸ்தானம், உப்புங்கிற ஸ்தானத்தை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, இந்த உப்பு சாரத்தை இழந்து விடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த உப்பு சாரத்தை இழந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உங்களை என்னையும் ஆண்டவர் உப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உப்பு என்னைக்கு எதை இழந்துடக்கூடாது? சாரத்தை இழந்துடக்கூடாது. இந்த உப்பை எவ்வளவு போட்டாலும் ருசியே வரமாட்டேங்குது, இதை தூக்கி அங்கே கொட்டு அப்படிங்கிற நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அப்ப இந்த உப்பு என்னவா இருக்கணும்? சாரம் உள்ளதா இருக்கணும். தேவனுடைய சபையே, கர்த்தர் உங்களை மேன்மையா வச்சது உண்மைதான். ஆனால் அந்த மேன்மையை காப்பாற்ற வேண்டியது 2வது பொறுப்பு. அந்த மேன்மையை காப்பாற்ற வேண்டும். சாரம் உள்ளவர்களாக மாற வேண்டும். சாரம் உள்ளவர்களாக மாற வேண்டும். தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
ரெண்டாவது சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கடந்த காலம் இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் இருக்க போறதில்ல, இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யணும்? அடுத்து வாசிங்க. மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். நீங்க விளக்கா இருக்கிறது உண்மைதான், இந்த விளக்கு கொளுத்தப்பட்டிருக்கிறது உண்மைதான், அது எரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குது? அது மூடி வைக்கப்பட்டிருக்குது. மூடி வைக்கப்பட்ட யாருக்காவது பிரயோஜனம் வருமா? யாருக்காவது பிரயோஜனம் வருமா? வராது. மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு பிரயோஜனப்படாது. அது எங்க இருக்கணும்? அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி அது விளக்கு வைக்கப்பட்ட விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டில் வைக்க வேண்டும். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு எதை காட்டுது? ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை காட்டுகிறது. அல்லேலூயா. நீங்க வேதத்தில் நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு தேவன் நமக்கு ஒன்றை கொடுப்பாரு, அதை காப்பாற்ற வேண்டிய கடமையை கர்த்தர் நமக்கு தருவார். உதாரணத்துக்கு 5 அப்பம், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதை கொடுத்ததை என்ன செய்யணும்? அதை வச்சு பெருகணும். அப்ப தேவன் எதெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் வைத்து மூடிப்பட்டு போவதற்காக அல்ல, அதை வைத்து ஒரு பெருக்கத்தை காண்பதற்காக. அல்லேலூயா. உங்களை என்னையும் ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார்னா அந்த ஸ்தானத்தை வைத்து கொண்டு இருப்பதற்காக அல்ல, அந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி அதை பாதுகாக்க பயணிக்க வேண்டும். உப்பாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த உப்பு என்னைக்கு சாரமுள்ளதா இருக்கணும். உப்பா இருந்துட்டா மட்டும் போதாது, நீ ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா என்னைக்கும் இருக்கணும். என்னைக்கும் இருக்கணும். நான் போன அந்த இடத்துல ஜம் நகர், அது ஒரு பெரிய மாவட்டம். அந்த ஜம் நகரில் நான் சொன்ன கிறிஸ்தவர்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே அந்த நேபாளி பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, அதாவது நீங்கள் ஜம் நகரில் இறங்கி ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போய், எந்த ஆட்டோ ஸ்டாண்டாக இருந்தால் இங்கே ஒரு ஜெபிக்கிறவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு என் வீட்டில் கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. வேற எதுவும் தேவையில்லை, நான் ஒரு ஜெபிக்கிற வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்கள எங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஊருக்கே தெரியும் நான் ஒரு ஜெபிக்கிற ஆள்னு. அல்லேலூயா. எல்லா அடக்குமுறையும் இருக்குது, ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் அவரை தேசத்தில் அது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் நம்மளை அறியணும். தேவன் நமக்கு அந்த பொசிஷன் கொடுத்துட்டாரு. அந்த பொசிஷனை நம்ம எப்படி காப்பாற்றணும்? ஊரறிய உலகம் அறிய அந்த பொசிஷனை நாம் காப்பாற்ற வேண்டும். ஒரு நாளும் நாம் மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. மறைஞ்சு வாழ்கிற விசுவாசியா இருக்கக்கூடாது. மறைக்கப்பட்ட விசுவாசியா இருக்கக்கூடாது. நம்மளை ஆண்டவர் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற நிலையிலே கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யோவானை குறித்து சொல்கிறார், யோவான் ஒருவன் இருந்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய், அவன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தான். அவன் வனாந்தரத்திலே தான் ஊழியம் செய்தான். நல்லா கவனிங்க, வனாந்தரம் என்கிறது என்ன இடங்க? வனாந்தரங்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷர் இருக்க மாட்டாங்க. வனாந்தரத்தில் தண்ணி இருக்காது, வனாந்தரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க எதுவும் இருக்காது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் தான் யோவான் ஸ்நானகன் இருந்தார். ஒட்டக தோலை உடுத்தி கொண்டு காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுக்கிட்டு வனாந்தரத்தில் இருந்தான். அழகா வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருந்தான். இவன் சத்தத்தை கேட்டு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் வனாந்தரத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. இதாங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்கள் விளக்கு தண்டா இருந்தால் உங்களை தேடி ஜெபிக்கிற மக்கள் ஓடி வர வேண்டும்.
ஜெபிக்கிற மக்கள் உங்களிடத்துல வர வேண்டும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தேடி வர வேண்டும். இதுதாங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தேடி ஒரு கூட்ட மக்கள் வர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு போன பொறுப்பு முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. நாம் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறத ஊரறிய உலகமறிய நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. நீங்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் ஊரறிய ஒரு ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நபரை அடையாளம் விட்டு காட்டுறாரு, இவர் தாங்க உண்மை கிறிஸ்தவர் அப்படிங்கிறார். நீங்களே ஆண்டவர் அறியாதவர், இயேசுனா என்னன்னே உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தராசில் வைக்கிறீங்களே, நீங்கள் ஒரு தராசு வைக்கிறீங்களே அப்படி நான் கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, ஐயா இயேசுவை நான் அறியலை, எனக்கு நல்லா தெரியும், இயேசுவை பற்றி எனக்கு உண்மை தெரியாது. ஆனால் இயேசுவை கும்புறத்துக்குன்னு ஒருத்தர் தாங்க தகுதியானவர் அப்படின்னு. இப்போ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ அவர் யாரை காண்பித்தாரோ அவர் யாரா இருக்கிறார்? இக்காலத்து யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அவர் இக்காலத்து யோவான் ஸ்நானகன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த காலத்துக்குரிய யோவான் ஸ்நானகனாக மாற வேண்டும். உங்களை என்னை ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஆராதனை பண்ணிட்டு போயிட்டா நம்முடைய கடமை முடிஞ்சிச்சுங்கிறதுக்காக இல்லை. நாம் சாரமுள்ள விசுவாசியாக ஒவ்வொரு நாளும் சாரம் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். சாரம் வெளிப்பட வேண்டும். என்கிட்ட என்னுடைய விளக்கு மறைஞ்சிருக்க கூடாது. என் விளக்கு தண்டி மேல் இருந்து எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற நிலையிலே என் விளக்கு தண்டி மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பொறுப்பை கொடுத்துட்டாரு, கர்த்தர் நமக்கு பொசிஷனை கொடுத்துட்டாரு. ஆனால் பொசிஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தலையில் விழுந்தது. அவர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் நம்மளை வச்சுட்டாரு. ஆனால் உப்பா இருந்தா நீ சாரமா இருக்கணும், வெளிச்சமா இருந்தா நீ விளக்கு தண்டின் மேல் இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம மேல வச்ச பொறுப்பு. அல்லேலூயா. எனவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ விளக்கு. எந்த அளவுக்கு நம்ம பிரகாசமா இருக்கிறோம்? நமக்கு அந்த பொசிஷனை ஆண்டவர் கொடுத்துருக்க. எந்த அளவுக்கு நம்ம பிரகாசமா இருக்கிறேன்? இதை நம்ம என்ன செய்ய முடியும்? இதை ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்க முடியும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறது உண்டா? ஏன் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னை ஏன் ரட்சித்தீங்க? எதற்காக என்னை ரட்சித்தீங்க? அந்த நோக்கம் நிறைவேறட்டும், என்னை அனுப்புங்கப்பா. உங்க சித்தம் நிறைவேறுக்க என்னை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்றேன் அன்புக்குரியவர்களே, 5 தாளந்து வாங்கினவன் மேலும் 5 தாளந்து சம்பாதிச்சான். 2 வாங்கினவங்க மேலும் 2 சம்பாதிச்சாங்க. 1 வாங்கினவன் 1 சம்பாதிக்கல. இப்போ நான் சொல்றேன், 5 தாளந்து வாங்கினவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நமக்கு எல்லா வசதி வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு திறந்த வாசலை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வெளிப்படையாக கையில் கொண்டு போகலாம். ஆனால் வட மாநிலத்தில் அப்படி கொண்டு போக முடியாது. நீங்கள் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணலாம். நம்ம காலையில் நின்று ரேடியோவில் பிரசங்கம் பண்ணுறோம், ஊர் கேட்குது. ஆனால் வட மாநிலத்தில் அப்படி பண்ண முடியாது. இப்படி எல்லா திறந்த வாசலும் நமக்கு இருக்கிறது. நீங்கள் நினச்ச இடத்துல ஜெபம் பண்ணலாம், கையில் பைபிளை தூக்கிட்டு போகலாம், யாருக்கும் எதுவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட எல்லா வாய்ப்பையும் ஆண்டவர் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கொடுத்துருக்கிறார். 5 தாளந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்து. ஆனால் வட மாநிலத்துக்காரங்க 2 தாளந்து தான் வாங்கியிருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 5 தாளந்து வாங்கினவங்க நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் கணக்கு கொடுக்க போகிறோம்? 2 தாளந்து வாங்கினவங்க அவங்க எப்படி கணக்கு கொடுக்க போகிறாங்க? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்த போதிலும்
ஜனங்கள் மலை குகைக்குள்ள நின்று ஜெபம் பண்றாங்க, காடுகளுக்குள்ள ஜெபம் பண்றாங்க, யாருக்கும் தெரியாத காடுகளுக்குள்ள போய் ஜெபம் பண்றாங்க. பட்டணத்துக்குள்ள ஜெபம் பண்ண முடியாது, பிரச்சனை வந்துடும். நமக்கா அப்படி அல்ல, நம்ம ஒரு நல்ல கட்டடத்தை கட்டி நல்ல 10 ஃபேனுகளை போட்டு நம்ம உட்காந்து நல்ல சேறுகளில் உட்காந்து நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு காட்டுக்குள்ள முள்ளு கிடக்குது, புல்லு கிடக்குது, விஷப்பூச்சிகள் கிடக்குது. அந்த விஷப்பூச்சிகள் மத்தியில் அதெல்லாம் விட்டுட்டு தான் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, அவர்கள் ஆராதனை பெருசா, நம்ம ஆராதனை பெருசா? அவங்க ஒரு ஆராதனைக்காக 30 மைல் 40 மைல் தூரம் போகிறாங்க. ஒரு விசுவாசி ஆராதனைக்காக 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வர்றாங்க. ஒரு குடும்பம் சொல்கிறாங்க, காலையிலேயே 4 மணிக்கே பால் வண்டியில் ஏறி வர்றாங்க. பால் வண்டி, அவங்க ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. பால் வண்டியில் ஏறி 10 மணிக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க, 250 கிலோமீட்டர் பயணம் பண்ணி. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து, பாஸ்டர் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன், அந்த ஆராதனையை அவங்க பங்கெடுத்துட்டு நான் மறுபடியும் 6 மணிக்கு தான் நான் கிளம்ப போகிறேன், நான் நைட்டு 10 மணிக்கு தான் வீடு போய் சேருவேன், இந்த 1 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நான் ஒரு 3 வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், 3 வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். என்னுடைய பிள்ளைகளே, அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அவங்களுக்கு 2 தாளந்துக்கு தான் வாய்ப்பே, அவங்களுக்கு 5 தாளந்துக்கு வாய்ப்பு இல்லை, 2 தாளந்து தான் வாய்ப்பு. ஆனால் அந்த 2 அப்படி காப்பாற்றுகிறார்கள். 5 தாளந்து வாங்கி இருக்கிறோம், நினைச்ச இடத்துல ஜெபம் பண்ணலாம், பைபிளை தூக்கி கக்கத்தில் வச்சுட்டு போகலாம், பைபிளை தூக்கி தலையில் வச்சுட்டு கூட போகலாம், நம்மளை ஏன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் உள்ள 5 தாளந்து பெற்ற ஊரில் இருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் கணக்கு கொடுக்க போகிறோம்? 5 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்துக்குரிய கணக்கை கொடுக்க வேண்டும். 2 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்துக்குரிய கணக்கை கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷ ஊழியத்தை நம்முடைய மிஷினரிகள் சொல்லுவார்கள், போ, இல்லாவிட்டால் அனுப்பு, இல்லாவிட்டால் கொடு. 3 விதத்தில் ஊழியம் செய். ஒன்று, சுவிசேஷ அறிவிக்க நீ போ, போக முடியலையா யாரையாவது அனுப்பு, அப்படியே அனுப்ப முடியலையா செய்கிற ஊழியத்தை தாங்கு. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஏதாவது ஒரு பங்களிப்பில் நாம் இருந்தே ஆக வேண்டும். எத்தனையோ உயிரை பணயம் கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று போ, இல்லாவிட்டால் அனுப்பு, இல்லாவிட்டால் தாங்கு, ஊழியத்தை தாங்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல ஸ்தானத்தில் வச்சுட்டார். ஆனால் ஸ்தானத்தை வச்சுட்டாருங்கிற சந்தோஷம் போதாது, அந்த ஸ்தானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, தேசம் அழிகிறது. காலம் கொஞ்ச காலம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதை கும்புறது எதை கும்பிடக்கூடாதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட உலகத்தில் ஜீவனுள்ள தேவனை அடையாளம் கண்டு கொண்ட நாம், ஜீவனுள்ள தேவனை அடையாளம் கண்டு கொண்ட நாம், இந்த தேசத்துக்கு அந்த அடையாளத்தை நாம் வெளிச்சத்தின் வாயிலாக கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் உப்பாய் இருந்த தேசத்துக்கு இயேசுவை ருசித்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வசனத்தின்படி ருசியை காண்பிக்கும்படி கர்த்தர் நம்மளை ருசியுள்ள ஒரு உப்பாக வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ருசியுள்ளவர்களாக, ஆண்டவர் ருசியுள்ளவர் என்பதை நம் வாழ்க்கையின் மூலமாய் காண்பிக்க நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்தால் நாம் பொறுப்பை, உத்தரவாதத்தை காப்பாற்ற முடியும்? நம்முடைய உத்தரவாதத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? முதலாவதாக நம்முடைய உத்தரவாதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜபத்தினுடைய நிலை மாற வேண்டும்.
எனக்கு நம்முடைய ஜெபத்தினுடைய பேட்டர்ன் மாறணுங்க. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். அதுக்கான வசன ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஐ நோ தட். இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் உனக்கு தேவை. ஆனா இவைகள் எல்லாம் அவர் சொல்றாரு, இவைகள் உனக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காகத்தை பாரு, எல்லா காட்டு புஷ்பத்தை பாரு, இவைகளை விட நீ விசேஷித்தவள் அல்லவா, நான் அவர்களுக்கே கொடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? அப்போ அவர் கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணதுக்காக கவலைப்படாதீங்க. இப்போ தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. தேவ சமூகம். இந்த பூமிக்காக உங்க ஒரு ஜெபம் தேவையில்லை. நாளைக்கு உடுத்திக்க போற ட்ரெஸ்ஸுக்காக ஒரு ஜெபம் தேவையில்லை. இப்ப ஜெபம், நம்முடைய ஜெபத்தினுடைய டைப் மாறணும். என் கண்ணீரை மாத்துங்க. நான் சொல்ற ஜெபத்தை நீங்க பண்ண கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காவே போயிடும். தேவன் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் என்னை குறித்து என்னப்பா திட்டம் வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? நான் போர்பந்தர், அந்த போர்பந்தரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நம்ம போனேன். அங்கே உள்ள நம்ம ஏஜி சபை பாஸ்டர், அங்கே அந்த ஊரில் டி மோகன், அவர் இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவர், அவர் தான் அங்கே பாஸ்டர். அவர் சபைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு இடம் வாங்கினதுலேருந்து அது யாரெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஃப்ளெக்ஸ்லேயே எழுதி போட்டிருக்காரு. அதே மாதிரி சர்ச்சுக்கு செலவானதெல்லாம் எழுதி போட்டிருக்காரு. இங்கிட்டு வரவு, இங்கிட்டு பக்கம் செலவு. அவர் சொல்கிறாரு, எனக்கு கடன்னா என்னன்னே தெரியாதுங்க. வேறு மாநிலத்தில் போய் இருக்கிறார், சொந்த பந்த ஆதரவு யாருமே இல்லை, குஜராத்தில் இருக்கிறார். அவருடைய மனைவி பலமுறை ஆர்எஸ்எஸ் காரர்களை அடி வாங்கியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க அவருடைய மனைவியை அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவள். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தேன், ஆலயத்தை கட்டும்போது ₹1 கூட நான் கடன் வாங்கவில்லை. என்ன ஒரு அழிய சொல்ல மாட்டேங்கிறிய? எல்லா செலவும் பண்ணி ₹1236 மீதம் எடுத்தேன் அப்படிங்கிறார். கர்த்தர் செய்கிறது எதுவோ அதிலெல்லாம் நம்மளை தவிக்க விட மாட்டார். நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நம் தேவைகளை அவர் சந்திப்பார். தேவைகளுக்காக இயேசுவை பின்பற்றாதீர்கள். வைத்து பிழப்புக்காக இயேசுவை பின்பற்றாதீர்கள். உடுத்திக்கிற துணிக்காக ஆண்டவரை பின்பற்றாதீர்கள். அதை விட தேவையானது வேற ஒன்று இருக்கிறது. என்ன? ஆண்டவரே, உம் சித்தம் என்னப்பா? உம் சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவையானதை தேடுவோமானால் இம்மைக்குரியதை அவர் பார்த்து கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை வெறும் வசனமா பார்க்காதீங்க, இதை வாழ்க்கையாய் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவையான ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபத்தினுடைய பேட்டர்ன் மாறணும். ஆண்டவரே, எதற்காக என்னை ரட்சித்தீர்? பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவரே, எனக்கு சொல்லும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். உடனே கர்த்தர், இதாப்பா என் சித்தம், இதுக்குத்தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொக்கி போட்டு வழி நடத்தலையா? அது அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, பணம் கொடுங்க. இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும், பணம் கொடுங்க. அந்த ஜெபம்லாம் வேண்டாம், அந்த ஜெபத்தெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இதெல்லாம் அவர் பார்த்து. இப்போ தேவை, ஆண்டவரே, எனக்கு நான் உமக்காக என்ன செய்யணும்? உமக்காக என்ன செய்யணும்? என்ன ஏன் வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், உங்களெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறாரு சொல்கிறாரு. அப்போ என்னை கொண்டு வந்தீங்களே, என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? என்ன ரட்சித்தீங்களே, என்ன நோக்கம்? என் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், என் சொந்த பந்தம் இவ்வளோ பெரிய சொந்த பந்தம் இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய சொந்தத்தின் மத்தியில் என்னை மட்டும் ஏன் ரட்சித்தீங்க? எதுக்காக என்ன ரட்சித்தீங்க? ஆண்டவர் நோக்கத்தோடு தான் உங்களை தெரிந்து கொண்டார். வேதம் சொல், தாயின் கர்ப்பத்திலே உங்களை முன்னறிந்தவர், தாயின் கர்ப்பத்திலே உங்களை முன்னறிஞ்சவர்.
நீங்களா வரல, தாயின் கற்பத்தில் முன்னறிஞ்சிருக்க. ஏன், எதுக்காக? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நான் இம்மைக்காக ஓடுற விசுவாசி அல்ல, இம்மைக்காக ஓடுறவன் அல்ல. நீர் என்னை உப்பாக வச்சிருக்கிறீர், நான் சுவை கொடுத்தே தீர வேண்டும். நீர் என்னை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர், நான் இந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தே தீர வேண்டும். வெளிச்சத்தை கொடுத்தே தீர வேண்டும். என்னை பயன்படுத்துங்க. நம்முடைய ஜெபத்தினுடைய பேட்டர்ன் மாறட்டும். தேவைக்காக ஜெபம் பண்ணுறதை விட்டுருவோம். தேவைக்காக சில பேர் ஜெபமே பண்ணுறதில்ல. வாலிப தம்பிகளே, நீ உனக்கு ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். இப்போ இந்த கட்டடம் இருக்குன்னா, கட்டடம் இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த சென்ட்ரிங் இல்லைன்னா இது ஏதாவது மனுஷன் உட்கார முடியுமா? முடியாது. அதுக்கு தான் சமம். ஒரு சென்ட்ரிங் இல்லாத கட்டடத்துக்குள்ளே இருந்தால் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதை போல உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையும் பிரயோஜனமற்ற வாழ்க்கையாய் மாறிவிடும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக மாறணுமா? அதிகாலையில் அவர் முகத்தை தேடு. அதிகாலையில் அவர் முகத்தை தேடுறது மாத்திரமல்ல, கடமைக்கு தேடாதே, கடமைக்கு தேடாதே. என்னத்தையோ படுக்கையில் படுத்துக்கிட்டு முழங்காலில் குப்பரை படுத்துக்கிட்டு தலையை கீழே வச்சு தூக்கி என்னென்னத்தையோ பண்ணி அப்படி ஒரு ஜபம் இல்லை. நீ பண்ணுற ஜபம் கர்த்தருக்கு நேர்த்தியாக இருக்கணும், கர்த்தருக்கு நேர்த்தியாக இருக்கணும். உன் முழங்கால் ஆண்டவருக்கு முழு முழங்கால் முடங்க வேண்டும். இந்த கை முழுவதுமாய் ஆண்டவரை வணங்க வேண்டும். இந்த கையை பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு என்னத்தையும் நெளிச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு அப்படி அல்ல. இந்த கை அவருக்கு முன்பதாக வணங்க வேண்டும். இந்த முழங்கால் அவருக்கு முன்பதாக முடங்க வேண்டும். இந்த நாவு அவரை உயர்த்த வேண்டும். இந்த கண் அவரை பார்க்க வேண்டும். இப்படி ஒட்டுமொத்த சரீரமும் கர்த்தரை பார்க்கணும். இந்த கை கர்த்தரை பார்க்கணும், இந்த முழங்கால் கர்த்தரை பார்க்கணும், இந்த கண் கர்த்தரை பார்க்கணும், இந்த வாய் கர்த்தரை பேசணும். ஆக ஒட்டுமொத்த சரீரமும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த சரீரமும், இந்த கையும் இந்த கண்ணும் இந்த காதும் இந்த வாயும் இந்த முழங்கால்களும் ஒட்டுமொத்த சரீரமும் அவர் நோக்கி இருந்து, நீ நெடும் முழங்காலில் நின்று, நீ தினந்தோறும் காலையில் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம் நீ நெடும் முழங்கால ஜெபம் பண்ணு. உன்னை ஒருவராலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், சுத்த இருதயம் உள்ள ஜெபமா இருக்கணும். நான் சொல்றேன், நீங்கள் அப்பத்துக்காக இறைஞ்சு திருந்து அடைய வேண்டிய அவசியம் வராது. நாளைக்கு வேலைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், எதுக்கு என்ன பண்ண போறோம், அந்த நிலைக்கே போக மாட்டீர்கள். உண்மையா அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை குறை சொல்லாதீர்கள். நம்ம செய்யறது 7 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு, காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு பல்ல விளக்காம ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அவசரமாக காலண்டரில் பார்த்து ஒத்த வசனத்தை படிச்சுட்டு திங்காமையும் என்னத்தையோ ஒரு திருசா போயிட்டு ஆண்டவரை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன அருகதை உண்டு? நான் சொல்றேன், 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணலைன்னா நீங்க கர்த்தரை ஒண்ணுமே சொல்லக்கூடாது. கர்த்தரை சொல்றது உங்களுக்கு ரைட்ஸே இல்லை. சில பேர் காலையில் எந்திரிச்சோனி செல்லு முகத்தில் தான் முடிப்பாங்க. சில பேர் எந்திரிச்சோனி நியூஸ் பேப்பர் முகத்தில் தான் முடிப்பாங்க. நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். செல்போன் முகத்தில் தருத்திரம் ஒன்று விட்டு போகாது, தருத்திரம் ஒன்று விட்டு போகாது. இந்த செல்போன் முகத்தில் நீங்கள் முழிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச தருத்திரம் சொல்லுவாங்கல்ல, பீடை, அந்த பீடை விலகவே விலகாது. இந்த வேதத்தின் முகத்தில் முகத்தை காட்டு, இந்த வேதத்தின் பக்கம் உங்க முகத்தை திருப்புங்க. தேவ சமூகத்தை நோக்கி உங்க முகம் பார்க்கட்டும். அல்லேலூயா. அப்படி செல்போனை தூக்கிக்கிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவரை ஒரு குறையும் சொல்லக்கூடாது. சொல்ல நமக்கு ரைட்ஸே இல்லை. நான் சொல்கிறேன், 5 மணிக்கு எழும்பு, பல்ல விளக்கு, முகத்தை கழுவு, கையை காலை கழுவிட்டு உன் தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு நெடும் முழங்கால நில்லு. இந்த முழங்கால் கர்த்தரை துதிக்கட்டும். எப்படி? நெடும் முழங்கால நின்று கர்த்தரை துதிக்கும். வலிக்கும், முழங்கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கர்த்தர் பலன் தருவார்,
கர்த்தர் பலன் தருவார். ஏங்க, ரட்சிக்கப்படாத காலத்தில் கோயிலை உருண்டு உருண்டு வரலையா? நம்மெல்லாம் கோயிலை உருண்டு வரலையா? கோயிலை நான் மொசைக் தரையா போட்டான் உருண்டு வந்தோம்ல. அன்னைக்கு அதை விட இது ரொம்ப கஷ்டமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறாரு. இந்த முழங்கால் முழங்கட்டும், இந்த நாவு கர்த்தரை பார்க்கட்டும். நெடும் முழங்கால், அரை முழங்கால், காமுழங்கால் அல்ல, நெடும் முழங்கால் நின்று கொண்டு அவர் முகத்தை பார்த்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னைக்கு என்ன குறித்து என்னப்பா சித்தம்? நான் சொல்றேன், உங்க வறுமை நீங்கணும்னா, உங்க தரித்திரம் நீங்கணும்னா, நீங்க ஜெபமே பண்ண, நீங்க அதுக்கான ஒரு ஜெபமே பண்ண வேண்டாம். 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வறுமையின் தரித்திரம் தன்னால ஓடிடும். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஜெபம் பண்ணாம இதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்க குட்டிக்கரணம் அடிச்சாலும் கிடைக்காது. இன்னும் சொல்றேன், இன்னும் 10 வருஷம் சபைக்கு வந்தாலும் ஜெபம் பண்ணாத ஒரு விசுவாசிக்கு ஒரு சுக்கும் கிடைக்காது. ஆமா, ஒரு சுக்கும் கிடைக்காது. நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் முகத்தை அதிகாலையில் தேடணும். 5 மணிக்கு மேலே தூங்குறேன் கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. 5 மணிக்கு மேலே ஒரு ஆள் தூங்குறான்னு அவன் கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. நீங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரோட தருவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. 5 மணிக்கு மேலே தூங்குறவங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் கனவுல கூட காங்காதீங்க. என்னவோ போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சிக்கும், பிடிச்சி இழுத்துட்டு போங்க. நல்ல வாழ்க்கை வேணுமா? அதிகாலையில் ஜெபம் பண்ணு, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இல்லைன்னா என்னத்தையாவது ஒன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேங்கிற கதையா? நீ மேட்டுக்கு இழுத்தா அது பள்ளத்துக்கு இழுக்கும், நீ மேட்டுக்கு இழுத்தா அது பள்ளத்துக்கு இழுக்கும். காலம் போகிற கடைசி வரைக்கும் உன்னை கட்டி நான் அழுத, என்னை கட்டி நீ அழுதுங்கிற கதையாக தான் போகும். நீ ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கை சொர்க்கத்தை போல கர்த்தர் அமைச்சு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அதனால அன்பு தேவ ஜனமே, நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் வைத்து ஒரு பொறுப்போடு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. அந்த பொறுப்பை எப்படி காப்பாற்ற போகிறோம்? உண்மையான ஜெபம், ஒரு உண்மையான ஜெபத்தோடு, உத்தரவாதமுள்ள ஒரு ஜெபத்தோடு. நான் சொல்கிறேன், நான் மறுபடி சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்துக்காக, படிப்புக்காக, கல்யாணத்துக்காக, எதுக்காகவும் நீங்களாம் ஜெபம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும். அவர் சொல்கிறார், நீ உன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கு. அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பியா? மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பியா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பியா? பொல்லாதவனாகிய நீயும் உன் பிள்ளைகள் நல்லதை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் போது நான் கொடுக்க மாட்டேனா? இந்த வார்த்தை பொய்யாயிருமா? பொய்யாகாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நான் செய்ய வேண்டிய வேலை உண்மையான ஒரு ஜெபம். அதிகாலையில் ஹோமில் இருக்கிற தம்பி அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நீ ஜெபம் பண்ணனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சரியா? சரிதானா? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? 5 மணிக்கு எந்திரிக்கியா? நீ ஏன் எந்திரிக்கிறியா? அந்த பெல் அடிச்சதுனால எந்திரிக்கிறியா? பாலா போனவன் பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்னு எந்திரிக்கிறியா? 5 மணிக்கு எந்திரிச்சு நீ ஜெபம் பண்ணு. சில நேரத்தில் காலையில் 5 மணிக்கு அலாம் அடிக்கிற செல்போன் மேலே கடுப்பு வரும். அதுக்குள்ளே 5 மணி ஆகி போச்சா? சில பேர் 7 மணிக்கு அலாம் வச்சு தூங்குறவங்களா இருக்கான். விடிய காலை 7 மணிக்கு எந்திரிக்க அலாம் வச்சு தூங்குறவன். நான் சொல்கிறேன், தேராது. 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவன், அலாம் வச்சு எந்திரிக்கிறவங்களாம் நீங்களாம் எதிர்பார்த்துறாதீங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது வாங்கிடலான்னு. ஒன்றும் கிடைக்காது. நான் சொல்கிறேன், ஒன்றும் கிடைக்காது. நீ கர்த்தரை தேடு. 5 மணிக்கு ஆண்டவர் சமூகத்தை தேடு. 5 மணிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உண்மையில கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா ஆண்டவர் சமூகத்தில்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு ஏனோதானமாக வாழ்ந்துட்டு நான் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன்.
ஜெபமே பண்ணாத, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வேத வாசிக்காம கர்த்தரை குறை சொல்ற நீங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்காம கர்த்தரை குறை சொல்ற நீங்க மனம் திரும்ப வேண்டும். 10 நிமிஷம் ஜெபிக்காத ஒரு விசுவாசி எப்படி ஒரு ஆண்டவரை குறை சொல்ல முடியும்? அப்படி யாராவது இருந்தா அன்னைக்கு மனம் திரும்பிடுவோம். காலையில 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய பிரேயர் பேட்டர்ன் மாறட்டும், என்னுடைய பிரேயர் பேட்டர்ன் மாறட்டும். சொல்லுங்க, என்னுடைய பேட்டர்ன் மாறட்டும். 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிற பேட்டர்ன் மாறட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், 5 மணிக்கு எந்திரிப்பேன்ப்பா. 4:45 எந்திரிச்சு 4:45 to 5 நான் ரெஃப்ரெஷ் ஆவேன். 5 to 6 என்னுடைய பிரேயர் டைம். அந்த டைம்ல என் போன் முகத்துல முழிக்க மாட்டேன், நியூஸ் பேப்பரை பார்க்கணும் நினைக்க மாட்டேன், அவர் முகத்தை தேடுவேன், என் ஆண்டவருடைய முகத்தை தேடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் செய்வேன்ப்பா, இனிமே அதை செய்வேன். வாலிபர்களுக்கு இதை நான் சொல்ல கேட்கலையா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? வாலிபர்கள் தீர்மானம் எடுங்க. நான் சொல்றேன், நீங்க எடுக்க போற தீர்மானம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானம். நீ முன்னுக்கு வர்றது உன் கையில தான் இருக்கு. நீ ஜெபிக்கிற ஜெபத்துல தான் இருக்கு. உன் வாழ்க்கையில தரித்திரம் போகிறது உன் ஜெப வாழ்க்கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை போகணுமா, உன் ஜெப வாழ்க்கையில தான் இருக்கு. பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ ஒரு பொறுப்போடு தான் நீங்க வச்சிருக்கிறார் இந்த பூமியில. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதான் தேவ சுத்தம். இந்த பொறுப்பை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தான் உனக்கு ஆயுசு காலத்தை கொடுத்திருக்கிறார். வாரத்துல ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுக்காக இல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காக இல்ல. நீ கிரியை செய்யணும். கிரியை செய்யும் காலம், இருள் சூழும் காலம் வரப்போகிறது. இருள் சூழும் காலம் வரப்போகிறது. ஒருவர் கிரியை செய்யக்கூடாத காலம் வரப்போகிறது. ராக்காலம் வரப்போகிறது. அந்த ராக்காலத்துக்கு முன்னே உன் நிலையை மாற்றிக்கொள். நிலையை மாற்றிக்கொள். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வேதம் வாசிக்க தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வேதம் வாசிக்கல அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவனாக இருக்க தகுதியே இல்லை. அன்பு தேவ ஜனமே, உங்களை என்னையும் விலையேற பெற்ற ரத்தத்தால கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கரெக்டா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பொறுப்பை மறந்துடாதீங்க, பொறுப்பை மறந்துடாதீங்க, கடமையை மறந்துடாதீங்க, கடமையை மறந்துடாதீங்க. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைவடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? ஆண்டவர் சமூகத்துல எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து சொல்லுறீங்க? இருள் சூழும் காலம் இனி வருது, அருளுள்ள நாட்களுக்கு என்னை பயன்படுத்தும், அருளுள்ள நாட்களுக்கு என்னை பயன்படுத்தும். தாளந்து கொடுத்திருக்கிறார், 5 தாளந்த கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுத்த தாளந்து வட மாநிலத்துக்கு இல்ல. வட மாநிலத்துக்கு நீ 5 தாளந்து பெற்றது போல வட மாநிலம் பெறல. ஆனால் அந்த 2 தாளத்துல அவங்க ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க. 5 தாளந்த வாங்கிக்கிட்டு தலைக்கு வச்சு படுத்து தூங்குறியா? மகனே மகளே, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை மறந்துட்டியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலத்தை ஆதாயமாக்கு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. இருள் சூழும் காலம்
இனி வருதே அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா நாட்கள் கொடியதாய் மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவே நாட்கள் கொடியதாய் மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நிலங்கள் அநேகம் உண்டு தரிசனம் பெற்று நீ முன்வரும் தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு தரிசனம் பெற்றோரி முன்வரும் திருவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வனியா தீரவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வனியா நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை செய்திடுவோம் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் எத்தனை நாட்களின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார் எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார் திறந்த வாசல் இன்று உனக்கு எதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள் திறந்த வாசல் இன்று உனக்கு எதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள் திறவுண்ட வாசல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் திறவுண்ட வாசல் அடைபடுவோம் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுது நாட்கள் கொடியதாய் மாறிடுது இந்த காலத்தை ஆதாயம் பண்ண போகிறது யார் இந்த காலத்தை ஆதாயம் பண்ண போகிறது யார் ஓ ரீகாபா ஜெபிக்கிற தேவ பிள்ளையே காலத்தை ஆதாயப்படுத்தும்படி தேவன் உனக்கு பொறுப்பை தந்திருக்கிறார் இந்த காலத்தை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் உனக்கு பொறுப்பை தந்திருக்கிறார் இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காது நீ மௌனமா இருக்காதே நீ மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல காலத்தை ஆதாயம் மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் எல்லாரும் சேர்ந்து மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே நீ மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே அருமை சகோதரனே சகோதரியே இது சிந்திக்கும் காலம் நாம் செயல்பட வேண்டிய காலம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதற்கான காலம் இதல்ல எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து சொல்லுகிறார் இதையெல்லாம் செய்வதற்கு இது காலமா இந்த காலம் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் உனக்கு கொடுத்த பொறுப்பை காப்பாற்ற வேண்டிய காலம் உனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய காலம் உனக்கு கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்தை கட்டி காக்க வேண்டிய காலம்
உன் வெளிச்சம் மரக்காலால் மூடி வைக்கப்படாமல் அது விளக்கு தண்டுக்கு வரட்டும். உன் உப்பு சாரமற்று போகாமல் சாரமுள்ள உப்பாய் மாறட்டும். இதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம். உன் உப்பு சாரமுள்ளதா இருக்கணும். உன் வெளிச்சம் மங்கி போக கூடாது. நம்முடைய வெளிச்சம் மரக்காலால் மூடி வைக்கப்படக்கூடாது. அது பிரயோஜனத்துக்கு வரட்டும். நாம் பெற்ற ரட்சிப்பு பலனுக்கு வரட்டும். நாம் பெற்ற ரட்சிப்பு பிரயோஜனத்துக்கு வரட்டும். நான் பெற்ற கிருபை பிரயோஜனத்துக்கு வரட்டும். நான் பெற்ற இரக்கம் பிரயோஜனத்துக்கு வரட்டும். நான் பெற்ற தாளந்து பிரயோஜனத்துக்கு வரட்டும். என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை வணையும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை உருவாக்கும். முழங்காலில் நிற்கிற ஒரு தேவ ஜனமாய் என்னை மாற்றும். அதிகாலையிலே முழங்காலில் நிற்கிற ஒரு ஜனமாய் மாற்றும். காலத்தின் அருமையை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாங்கள் இன்னும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறோம். நிலை மாறட்டும், மாறட்டும். பயபக்தி வரட்டும், பரிசுத்தம் வரட்டும், தேவ சிந்தை வரட்டும். என் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபைதாரும், காத்துக்கொள்ள கிருபைதாரும். நல்ல பிதாவே, ஒரு அர்ப்பணத்தோடு ஒரு மனம் திரும்புதலோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணு நோக்கி பாரு. இந்த சத்தத்துக்கு ஒரு மனம் திரும்புதலின் இருதயத்தை யாருக்கு வச்சிருக்கிறீரோ, யார் இருதயத்தை உடைத்து உம்மிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாரும். உணர்த்தப்பட்ட இருதயத்தை கண்ணோக்கி பாரும். நல்ல தீர்மானம் எடுக்கிற இருதயத்தை கண்ணோக்கி பாரும். அதிகாலை ஜெபத்துக்கு அர்ப்பணிக்கிற இருதயத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவர்கிட்ட கேட்டது போல நாங்களும் கேட்க இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கிற இருதயத்தை கண்ணோக்கி பாரும். இம்மைக்காக, இன்மைக்குரிய தேவைக்காக ஜெபிக்கிற கூட்டம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற கூட்டமாய் இந்த சபை மாறட்டும். அப்படி யார் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை கண்ணேறிட்டு பாரும். ஒரு மனம் திரும்புதல் வரட்டும்பா. ஜப வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், என் உப்பை காப்பாற்ற வேண்டிய ஒரு மனம் திரும்புதல், என் வெளிச்சத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு மனம் திரும்புதல் சபைக்கு வரட்டும். பிரயோஜனப்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. முதல்ல என்ன பிரயோஜனப்படுத்துங்க, முதல்ல என்ன பிரயோஜனப்படுத்துங்க. இந்த சபையை பிரயோஜனப்படுத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.